ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. உங்களுடைய அன்புக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய அன்புக்கு என்னுடைய ரொம்ப 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 நன்றி. பொதுவா நான் பிறந்தநாள் கொண்டாடினது கிடையாது. ஆனா முதல் முறையில வில்லிவாக்கம் பகுதி மக்கள் எனக்கு கொடுத்த அன்பு ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பா என்னைக்கும் உங்கள்கிட்ட உண்மையாவும் அன்பாவும் இருப்பேன் நான். காலையில என்னுடைய ஆசான் அண்ணா சிலைக்கு மாலையை போட்டேன். அது எப்பயுமே வருஷம் நான் செய்வேன். மாலை போட்டு உங்க அன்போட அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு அடுத்தது சர்ச்சில் எல்லா சகோதரர்களும் வெயிட் பண்றாங்க. அடுத்து மசூதியில சகோதரர்கள் வெயிட் பண்றாங்க. நம்மளுடைய கட்சி மதத்திற்கு அப்பாற்பட்டது. நம்ம தலைவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எல்லா சாதிக்கும் பொதுவானவர். நம்மளுடைய குறிக்கோள் ஒண்ணுதான், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. நான் வந்ததுல இருந்து பாத்திருக்கேன் வெள்ளிவாக்கம் பக்கத்துல. இது வரைக்கும் நான் இந்த வண்டி எடுத்து நேத்து மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணேன். மித்த நாள் நடந்து 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 போயிட்டு இருக்கேன். ஆனா எந்த இடத்துலயும் முதல்ல குழாயில தண்ணி கூட கிடையாது வீட்டுல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரோடு இல்ல, ஒரு நல்ல காலேஜ் இல்ல, நல்ல ஸ்கூல் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம அம்மாக்கள்லாம் பயப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் தெருக்கு தெரு ட்ரக்ஸ் இருக்கு, கஞ்சா இருக்கு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க்கோட சேல்ஸ் அதிகமா இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. ஒரு தெருவிளக்கு இல்ல. நம்மளுடைய அம்மாக்கள்லாம் நடந்து போகும்போது 9 மணிக்கு மேல இருட்டா இருக்கு. தன்னுடைய குழந்தைங்களை வெளியே தெருவில் கூட விட முடியல. அப்ப ஒவ்வொரு வில்லிவாக்கத்தில் கூட ஒவ்வொரு பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு முதலமைச்சர் குடும்பம் தொகுதிக்கு இங்க வராங்க. திரு உதயநிதி அவர்கள் வராங்க. சபரீஷ் மாப்பிள்ள வராரு. இப்ப ஸ்டாலின் வராங்க. குடும்பம் வருது. ஏன் தெரியுமா? அவங்க வில்லிவாக்கத்தை டெவலப் பண்ண வரல. பக்கத்துல குளத்தூர்ல இருந்து இங்க எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் தானே. ஏன் வரல? இன்னைக்கு ஒண்ணுதான், நம்ம தலைவரா விஜய் அண்ணனை பெரம்பூர்ல தோக்க வைக்கணும். இன்னொன்னு, அவரு தம்பியா இருக்கிற என்ன வில்லிவாக்கத்தை தோக்கடிக்கணுமா? அது செய்வீங்களா நீங்க? நடக்குமா? ஏன் நடக்காது? 5 வருஷமா எம்எல்ஏ ஆபீஸே காணும், எம்எல்ஏவும் காணும். இனிமேட்டு திமுக நம்மனா என்ன ஆகும்? ரோட்ல நடக்க கூட முடியாது. மழை வரும்போது, வெள்ளம் வரும்போது வீட்டுல கழிவு நீர் தண்ணியோட கலக்கும் போது வந்தாங்களா? ஆனா நான் வருவேன். என்னுடைய பிறந்த நாள் எங்க விதமா கொண்டாடுறேன். எப்பயுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஃபாலோவர் நானு. அவருடைய வழி வந்தவன் நான். அதை நான் எப்பயுமே சொல்லுவேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சாதிய தலைவர் அல்ல, இந்திய தலைவர். அவருடைய வழிகாட்டி தந்தை பெரியாரோட இருக்கக்கூடிய மகன் நானு. இன்னைக்கு பாரதி நகர் மக்களுக்கு கூடிய என்னுடைய உறவா இருக்கக்கூடிய என்னுடைய தலித் சகோதரர்களோட ஒவ்வொரு வீடா போய் இந்த குடிசை, இன்னைக்கு என்னுடைய சத்தியமான வாக்குறுதி வில்லிவாக்கம் மக்கள் சொல்றேன், இங்க 40% குடிசைகள் இருக்கு. அதுவும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் இருக்க தலித் ஏரியாக்குள்ள இருக்கு. கண்டிப்பாக அதை நாங்கள் 5 நிமிஷம் கண்டிப்பாக அத என்னுடைய பிறந்த நாளுக்காக ஒரு கிப்ட் போலீஸ் தரந்து கொடுத்திருக்கேன். 5 நிமிஷம் பேசிடுறேன். 5 நிமிஷம் காவல்துறைக்கு வேண்டுகோள். சோ ஒரு வாக்குறுதி என்னன்னா, வில்லிவாக்கத்துல இல்ல, தமிழ்நாடே இது பிளான் இருக்கு. வில்லிவாக்கத்துல நான் சொல்றேன், ஆப்போசிட் நிக்கிறக்கூடிய நம்ம அமுல் பேபி, திமுக பக்கத்துல ஒரு அமுல் பேபி அண்ணா நகர்ல இறங்கிருக்காங்க. அவர் பேர் கூட வில்லிவாக்கத்துல மக்களுக்கு தெரியாது. ஆனா அவர் என்னத்தமா செஞ்சிட்டு இருக்காரு? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வாங்கிக்கோங்க. எல்லாம் கொள்ளடிச்ச பணம். அவருடைய சகோதரர் மருமக சபரீஷ் கொடுத்துட்டு இருப்பாரு காசு காசா. ஆனா உங்ககிட்ட ஒண்ணுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். காசை வாங்கிட்டு நான் வாக்குறுதி என்னத்தமா தர போறேன், சேரிகள் குடிசையில இருக்கா நான் வீடு கட்டி கொடுக்கிறேன். சேரிகளே இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில முதல் குறிக்கோள் தமிழ்நாட்டுல சேரிகளா இருக்கக்கூடிய, ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய குடிசைகளே இருக்கக்கூடாது. காங்கிரீட் வீடுகளா எல்லாரும் மாற்றப்படணும். அங்க இருக்கக்கூடியவங்க படிச்சு மிகப்பெரிய தொழிலுக்கு போனோம். அது என்னுடைய குறிக்கோள். அப்ப இந்த வில்லிவாக்கத்துல நல்ல சாலைகள் உருவாக்கப்படும்.
எல்லா வீட்டுக்கும் குழாயில தண்ணீர் கொடுக்கப்படும். நம்பர் 1. இன்னொன்னு, பெண்கள் பாதுகாப்பை உருவாக்கப்படும். உறுதியா சொல்றேன், நீங்க ஸ்ட்ரீட்ல நடக்கும் பொழுது இந்த கஞ்சா சேல்ஸ், ட்ரக்ஸ் சேல்ஸ் வில்லிவாக்கத்துல தமிழ்நாடு முழுசும் இருக்காது. அதுல குறிப்பா வில்லிவாக்கத்துல ட்ரக்ஸ், கஞ்சா சேல்ஸ் இருக்காதுங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால அண்ணா காவல்துறை என்ன, ஒரே ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் தான் கேட்டேன், 2 நிமிஷம் தான் கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. மீட்டிங் பிளேஸ் பண்ணல, போற வழியில மக்கள் வந்து ஒரு அன்புக்காக ஒரு 2 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் ரிசீவ் பண்ணிட்டு போயிடுறேன். அதனால உங்களுடைய வாழ்த்துக்களுடன் என்னுடைய பிறந்த நாள் பயணத்தை இங்க இருக்க மக்களோட, ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடன் நாங்கள் உங்களோடு நடந்து வர என்னுடைய பயணத்தை தொடங்குறேன். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும்